ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு சம்திங் சேனல். இன்னைக்கு நாங்கள் கேரளா ஸ்டைலில் ஒரு உள்ளி வடை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி எல்லாம் தோல் உரிச்சு வச்சிடலாம். தோல் உரிச்சிட்டு அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளி வடை செய்ய தேவையான கருவேப்பிலையை எங்கள் வீட்டு குயினும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கே 2 பசு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒருத்தவங்க பேர் தேவி, இன்னொருத்தவங்க துர்கா. அவங்க 2 பேரையும் இன்னொரு நாள் உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ வெங்காயத்தை எந்த அளவுக்கு மெலிசாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கையை நல்லா அழுத்தி பிசையணும். இதை பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியாக வச்சிடலாம். 10 நிமிஷம் வைக்கும் போது வெங்காயம் நல்லா தண்ணி விடும். அந்த கேப்பில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சியும் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனியன் தண்ணி விட்டுருந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். புழிஞ்சு எடுத்துட்டு அது கூட கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை பிசைஞ்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துலேயே உப்பு போட்டதுனால இதில் உப்பு சேர்க்கணும்னு தேவையில்லை. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து ரவுண்டாக தட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சூடாக்கி எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்ச வடை எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அவ்வளோதான், வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.